வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MSI னுடைய கேமிங் லேப்டாப் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து பிரைஸ் வந்து 60,000 வருது. GF63 அப்படிங்கிற மாடல் இன்டெலோட i7 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இது டேரக்டா அமேசான் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணது. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வீடியோ பார்க்கலாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனால அமேசான் பாக்ஸ் டைரக்டா மேல வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ள லேப்டாப்னுடைய பாக்ஸ் இருக்கு. இது MSI லேப்டாப்னுடைய பாக்ஸ். இது நமக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. GF63 அந்த மாடல் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா MRP வந்து 90,000 வருது. ஆனால் நம்ம வந்து ஆஃபரில் வந்து 60,000 தான் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். MSIல இருந்தும் டைரக்டா வெளியில ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து லேப்டாப் பாக்ஸ் வந்து தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ட்ரூ கேமிங் சொல்லி லோகோ தான் செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டார்க்கா பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜர் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை 120 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சுக்கணும் கேபிள். போக யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் அண்ட் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். சைடில் வச்சுக்குவோம். லேப்டாப் இது MSI லேப்டாப்பு. பாக்ஸு சைடில் வச்சுட்டு உங்களுக்கு லேப்டாப் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டெல்னுடைய i7 11th gen யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1650 GTXோட 1650 மேக்ஸ் கியூ அப்படிங்கிற மாடல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் லேப்டாப்பு. கீபோர்டில் வந்து ரெட் கலர் பேக்லைட் இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் கனெக்ட் பண்ணிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா சார்ஜ் சுத்தமாக இல்லை. இப்போ தான் வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் இப்போ ஆன் பண்ணேன், ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எம்எஸ்ஐனோட ட்ராகன் லோகோ வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு எல்லாமே வந்து ரெட் கலர் பேக்லைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைட் டைமாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். இருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன் நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஏர் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சார்ஜிங் இண்டிகேட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் வந்து ஆனால் ஏர் வென்டிலேஷன் ப்ளஸ் இந்த இடத்துல பேக்லைட் வந்து ரெட் கலர் மட்டும்தான், சிங்கிள் கலர் தான். இந்த இடத்துல டச் பாரு, இந்த இடத்துல 2 லோகோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்விடியாவோடதும் இன்டர்னோடைய லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லாம் வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல சும்மா டிசைன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன்லேயே இன்டெகிரேட்டடாக ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு ஒயிட் கலர் லைட் எரியும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு, இந்த இடத்துல நம்மளுடைய ஆடியோ ஜாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கு, ஹெட்ஃபோனு, அதே மாதிரி 2 யூஎஸ்பி போட்டு ஒரு டைப் சி போட்டு தண்டர்போர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈத்தர்நெட்டு, இந்த இடத்துல கிங்ஸ்டன் லாக் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டு ஒரு ஏர் வென்டிலேஷன் வந்து ஒன் சைடு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எம்எஸ்ஐனுடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மானிட்டனுடைய ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 144 Hz வந்து வரும். நல்லா வைடான ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வைஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணால் தான் வந்து உள்ளேயே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஏன்னா வாரண்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகும் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எம்எஸ்ஐனுடைய அந்த லேப்டாப்பு. இதில் வந்து ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். அதாவது லாகின் பண்ணோன்னே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இதில் வந்து நம்ம கீபேடனுடைய அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை சைடில் வந்து நியூமெரிக் பேட் மட்டும் இருக்காது. அது மட்டும் நம்ம இதிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி லேப்டாப்லாம் நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. 512 GB SSDயோட வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. 8 GB ரேம் அது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டெல்னுடைய i7 ப்ராசருங்கிறதுனால வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா 8 கோர் ப்ராசர் இருக்குது. டர்போ பூஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4.6 GHz வரைக்கும் இருக்குது. அதனால் கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 1650 மேக்ஸ் கியூப் ப்ராசர், இது கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கனால கேமிங்லாம் வந்து ப்ளே பண்ணலாம், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் ரொம்ப 3050 அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்காது. மற்ற லேப்டாப்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கம்பேரிஷன் பண்ணணும் அப்படின்னா போய் பாருங்கள். ஏன்னா நம்ம ஹெச்பியினுடைய விக்டர் சீரீஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து இன்டெல் ப்ராசரும் போட்டிருக்கேன், அதே மாதிரி AMD ப்ராசர்லையும் போட்டிருக்கேன். அதில் வந்து 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஏன்னா இது வந்து 75,000 அந்த ரேஞ்ச் பட்ஜெட்டில் இருக்கனால இதில் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் கம்மி, மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி